நமசிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, திதி திருதியை மற்றும் சதுர்த்தி, நட்சத்திரம் திருவோணம். திருவெம்பாவையின் 8வது பாடலை பார்ப்போம். கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையின் 8வது பாடலை பார்ப்போம். ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக்கொண்டு வருகிறார் சிவபக்தியை செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்று அதாவது ஒவ்வொரு தோழியாக எழுப்பிக்கொண்டே வரும் பொழுது புலர்ந்து விடுகின்றன. அதற்குரிய சின்னங்களாக கோழி கூவுகின்றன. பொதுவாக காலை விடியும் பொழுது கோழி சேவல் கூவும் அல்லவா, அதுபோன்று கோழி கூவுகின்றன. பறவைகள் குருகு பறவைகள் எல்லாம் சத்தமிடுகின்றன. இது மட்டுமல்லாமல் மங்கள இசையெல்லாம் இப்போ கோவில்களிலெல்லாம் மங்கள இசைகள் துவங்கிவிடும். அதுபோன்ற மங்கள இசையும் வருகின்றது. வெண் சங்கும் ஒலிக்கின்றது. சிவபெருமானுக்கு சங்கூதி பூஜையெல்லாம் நடத்துவார்கள். அதுபோன்று வெண் சங்கின் ஒலியும் கேட்கின்றது. பொழுது விடிந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். இவங்கெல்லாம் இத்தனை பேரும் எழுந்து இந்த வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம், இந்த ஒப்பற்ற சிவபெருமானை பற்றி பாடுகின்றனர். பரஞ்சோதி, ஒப்பற்ற பரஞ்சோதி, ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை, ஒப்பற்ற அந்த சிவபெருமானை பாடுகின்றோம். அவருடைய பரம் கருணை, ஒப்பற்ற பரம் கருணையை பற்றி பாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் அவரை பற்றி எல்லா பொருட்களையும், அவரை பற்றி சிவனை பற்றியெல்லாம் நாம் பாடிக்கொண்டே வருகின்றோம். இதெல்லாம் கேட்டும் உன் உறக்கம் கலையவில்லையா? நீ வாய் திறவாமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே, இது என்ன தூக்கமோ தெரியவில்லையே. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இந்த சிவபெருமான் இந்த உலகமெல்லாம் அழியும் பொழுதும் நம்மை காப்பாற்றியவர். இந்த அழிவிலிருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றியவர் சிவபெருமான். ஊழி முதல்வனாய் நின்றவர் அவர். ஒப்பற்றவரான அவரை நாங்கள் பாடுகின்றோம். ஏழை பங்காளனையே, நம் போன்ற பக்தர்களுக்கு பங்காளனாய் வந்து நம்மை ஆட்கொள்வதற்காக இறங்கி வரும் அந்த சிவபெருமானை பற்றி பாடுகின்றோம். நீ எழுந்து வர வேண்டும் என்று அந்த தோழியையும் அழைக்கின்றார். நாமும் சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் பாடி அவன் மேல் பக்தி செலுத்தி சிவன் அருள் பெறுவோம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.